மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். பிற இனத்தார் கண்முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார். இஸ்ரேல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பையும் உறுதிமொழியையும் அவர் நினைவு கூர்ந்தார். பல்லவி. மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். உலகெங்கும் வாழ்வோரே அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள். மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்தேத்துங்கள். பல்லவி. மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். ஆண்டவர்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். யோவான் எழுதிய நற்செய்தி 14ஆம் அதிகாரம் இறை வார்த்தைகள் 7 14 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி, நீங்கள் என்னை அறிந்திருந்தால் என் தந்தையையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் தந்தையை அறிந்திருக்கிறீர்கள், அவரை கண்டுபிருக்கிறீர்கள் என்றார். அப்பொழுது பிலிப்பு அவரிடம், ஆண்டவரே, தந்தையை எங்களுக்கு காட்டும், அதுவே போதும் என்றார். இயேசு அவரிடம் கூறியது, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களோடு இருந்தும் நீ என்னை அறிந்து கொள்ளவில்லையா? என்னை காண்பது தந்தையை காண்பதாகும். அப்படி இருக்க தந்தையை எங்களுக்கு காட்டும் என்று நீர் எப்படி கேட்கலாம்? நான் தந்தையினுள்ளும் தந்தை என்னுள்ளும் இருப்பதை நீ நம்பவில்லையா? நான் உங்களுக்கு கூறியவற்றை நானாக கூறவில்லை, என்னுள் இருந்து கொண்டு செயலாற்றுவது தந்தையே. நான் தந்தையில் இருக்கிறேன், தந்தை என்னுள் இருக்கிறார். நான் சொல்வதை நம்புங்கள். என் வார்த்தையின் பொருட்டு நம்பாவிட்டால் என் செயல்களின் பொருட்டாவது நம்புங்கள். நான் செய்யும் செயல்களினிடம் நம்பிக்கை கொள்வோரும் செய்வார். ஏன், அவற்றை விட பெரியவற்றையும் செய்வார். ஏனெனில் நான் தந்தையிடம் போகிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் என் பெயரால் கேட்பதையெல்லாம் நான் செய்வேன். இவ்வாறு தந்தை மகன் வழியாய் மாற்றி பெறுவார். நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் செய்வேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நேற்றைய தினம் நான் சொன்னது போல அன்னை மரியாளை பற்றி ஒரு சிறிய செய்திகளை இந்த மாதத்திலே அவ்வப்பொழுது மாலை வேளையில் திருப்பலியிலே பகிர்ந்து கொள்ளலாம் என்ற ஒரு செய்தியை தொடர்ந்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். முன்னுரையிலே சொன்னது போல அன்னை மரியாள் மாசு மறுவற்றவராக இந்த உலகத்திலே பிறந்தது மனித குலத்திற்கு கிடைக்காத மிகப்பெரிய ஒரு பாக்கியம், கொடை. அதை அவர்கள் பெற்றார்கள். அன்னை மரியாளின் பிறப்பை பற்றி நாம் ஒரு சிறிய சிந்தனை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அன்னை மரியாள் இந்த உலகத்திலே பிறக்கின்ற பொழுது விண்ணகத்திலே மகிழ்ச்சி உண்டாயிற்று. எப்படி தெரியும்? இது ஆண்டவருடைய திட்டம். விண்ணகத்திலே மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி உண்டாயிற்று. ஏனென்றால் பல ஆயிரம் பாடல் ஒன்று இருக்கிறது. ஆயிரக்கணக்கான வருடங்களாக நம்முடைய முன்னோர்கள் இஸ்ராயல் மக்கள்
ஆண்டவருக்காக எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். மெஸ்ஸியா ஒருவர் வருவார், நம்மை எல்லாம் மீட்பதற்காக என்று பல்லாயிரம் ஆண்டுகளாக எதிர்பார்த்திருந்தார்கள். அந்த ஒரு நிகழ்வு இப்பொழுது நடைபெறுகிறது. யார் வழியாக? அன்னையின் வழியாக. ஆண்டவர் ஒரு கன்னி, ஒரு ஒரு தாயை, ஒரு பெண்மணியை தேர்ந்தெடுக்கிறார்கள். அவர்கள் பிறப்பதற்கு முன்பாகவே ஜென்ம பாவம் இல்லாமல் அவரை பிறக்க வைக்கிறார்கள். அப்படி பிறக்கின்ற பொழுது விண்ணகத்திலே மகிழ்ச்சி அடைகிறது. விண்ணகத்திலே மகிழ்ச்சி. தந்தை, மகன், தூய ஆவியானவர். நம்ம எல்லாருக்கும் தெரியும், மூவொரு கடவுள் தொடக்கத்திலிருந்து இருக்கிறார்கள். கடவுள் இயேசுநாதர் புதிய ஏற்பாட்டில் மட்டுமல்ல, வார்த்தையாக தந்தை கடவுளோடு இருந்தார். அந்த வார்த்தை தான் மனு உருவானது என்பதை நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் மூவொரு கடவுள் தொடக்கத்திலிருந்து இருக்கிறார்கள். ஒரே கடவுள் 3 ஆட்களாக இருக்கிறார்கள். அந்த 3 ஆட்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள். தந்தை தனக்கென்று ஒரு மகள், தூய பரிசுத்தமான மாசு மறுபற்றவளாக இந்த உலகத்திலே பிறந்திருக்கிறார் என்பதை பார்த்து மகிழ்கிறார்கள். இறைமகன் இயேசு கிறிஸ்து இறை தாய் நான் பெறுவதற்காக, இந்த உலகத்திலே மீட்பை கொடுப்பதற்காக இறை தாய் பெற்று பிறந்திருக்கிறார்கள் என்று ஆண்டவர் இயேசு மகிழ்கிறார். தூய ஆவியானவர் அருளுக்குரிய பாத்திரமான ஒரு கோயில், குடியிருக்கின்ற கோயில். அதன் வழியாக என்னுடைய அருளையும் ஆற்றலையும் சக்தியையும் தூய ஆவியானவர் கொடுப்பதற்காக அன்னை மரியாள் பிறந்திருக்கிறார்கள் என்று மூவொரு கடவுளும் மகிழ்கிறார்கள். அவர்கள் மட்டும் மகிழ்ந்தார்கள் என்று பார்க்கின்ற பொழுது இல்லை, அடுத்ததாக வானதூதர்கள் மகிழ்கிறார்கள். ஏனென்றால் வானதூதர்கள் எல்லாருமே நமக்கு ஒரு அரசி கிடைத்து விட்டால், விண்ணகத்துக்கும் மண்ணகத்துக்கும் அரசியாக அன்னை மரியாள் இருக்க போகிறார் என்பதை உணர்ந்து விண்ணகத்திலே நமக்கு ஒரு அரசி கிடைத்து விட்டால் என்று வானதூதர்கள் மகிழ்கிறார்கள். அடுத்ததாக மண்ணுலகத்திலே ஒரு நம்பிக்கை பிறக்கிறது. இத்தனை நாட்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தோம், இப்பொழுது அது நிறைவேறுகிறது. அன்னை மரியாள் பிறப்பதின் வழியாக மீட்பர் பிறக்கப் போகிறார் என்பதை மண்ணுலகிற்கு நம்பிக்கை வருகிறது. விண்ணுலகத்திலே மகிழ்ச்சி அடைகிறார்கள், மண்ணுலகத்திலே நம்பிக்கை பிறக்கிறது. இதைதான் அன்னை மரியாளுடைய பிறப்பு நமக்கு படம் பிடித்து காட்டுகிறது. இப்பொழுது நாம் பார்க்கின்றோம், விண்ணகத்திலே மகிழ்ச்சி, மண்ணகத்திலே நம்பிக்கை வளர்ந்துகிறது. ஆனால் அடுத்த ஒரு பகுதியிலே பயம் வருகிறது, அழிவு வருகிறது, நடுக்கம் வருகிறது. எதனால்? இத்தனை நாட்களாக சாத்தானானது ஆண்டு கொண்டிருக்கிறான், அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிறான், தன்னுடைய தன் வசப்படுத்திக் கொண்டிருக்கிறான். மக்களை எல்லாம் அந்த பாவத்திலே தூண்டி சாத்தான் வேலை செய்து கொண்டிருக்கிறான். நமக்கு எதிராக ஒரு பரிசுத்தமான ஒன்று உருவாகிறது. அன்னை மரியாள் வழியாக ஆண்டவர் இயேசு வழியாக இந்த உலகத்திலே நல்லவர்கள் தோன்ற போகிறார்கள் என்பதையெல்லாம் அறிந்து, தொடக்கத்திலே நாம் ஆதி ஆகமத்திலே வாசிக்கின்றோம், இந்த சாத்தானுடைய தலையை மிதிப்பதற்காக ஒருவர் தோன்றுவார் இல்லையா? அந்த தோன்றல் இங்கு வருகிறது. அன்னை மரியாளுடைய பிறப்பின் வழியாக சாத்தானுடைய தலையை மிதிப்பதற்காக, அழிப்பதற்காக, ஒழிப்பதற்காக ஒருவர் தோன்றி விட்டால் என்று சாத்தான், நரகம் அதிருகிறது, பயப்படுகிறது. இது ஏதோ கேட்பதற்கு ஒரு மாறி அல்ல, அதுதான் உண்மை. உலகத்தின் முடிவிலே அது நமக்கு நன்றாக தெரியும். அதனால்தான் திருத்தந்தையர்களும் மறை வல்லுநர்களும் இதையெல்லாம் தொகுத்து நமக்கு இந்த மாதத்திலே கொடுத்திருக்கிறார்கள். பரிசுத்தமாக பிறந்திருக்கிற அன்னை மரியாள் வழியாக ஆண்டவர் இயேசுவின் வழியாக திருத்துதர்கள் வழியாக புனிதர்கள், பல்வேறு நபர்கள் உருவாகி கொண்டிருக்கிறார்கள், சாத்தானை மிதிப்பதற்காக, சாத்தானை அழிப்பதற்காக. எனவே அன்பார்ந்தவர்களே, அன்னை மரியாள் பிறப்பு நமக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கிறது. நாம் இதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது நம்முடைய வாழ்வில் எதை கடைபிடிக்க முடியும் என்று யோசித்து பார்ப்போம். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பிலிப்பு கேட்கிறார். ஆண்டவர் இயேசு சொல்லுகின்ற பொழுது, என்னை காண்பவர்கள் தந்தையை காண்கிறார்கள், தந்தையை நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் என்னை பாருங்கள் என்று.
அப்படி சொன்ன பிற்பாடும் கூட பிலிப்பு கேட்கிறார், தந்தையை எங்களுக்கு காட்டும் என்று. தந்தை எப்படி காட்டுவது? பிலிப்புவே, இவ்வளவு நாள் என்னோடு இருந்து என்னை புரிந்து கொள்ளவில்லையா? என்னை பார்க்கின்ற பொழுது தந்தை பார்க்கிறார். அப்படி என்றால் என்னுடைய சிந்தனை, என்னுடைய வார்த்தை, என்னுடைய செயல்கள் எல்லாம் தந்தையினுடையது. என்னை நம்பினால் தந்தையை நம்புவீர்கள் என்று. இது எப்படி நாம் புரிந்து கொள்வதென்றால் புரிந்து கொள்ள முடியாத ஒன்று. அப்படி என்றால் நாம் எப்படி தந்தையை காண முடியும் என்றால் அனுபவிக்கின்ற பொழுதுதான் தந்தையை காண முடியும். தந்தையை நான் காண வேண்டும் என்றால் ஆண்டவருடைய அனுபவம் நமக்கு இருக்க வேண்டும். அவர் அதிகாலையில் இருந்து ஜெபித்தார், நன்மையே செய்தார், எதிர்ப்புகள் வருகின்ற பொழுது ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுத்தார். அந்த அனுபவம் தான் தந்தையை காண முடியும். தந்தையை காண வேண்டும் என்றால் நாம் அவருடைய அனுபவத்தில், தூய ஆவியுடைய வல்லமையின் அனுபவத்திலே நாம் இருக்க வேண்டும். அப்படி பிலிப்புவும் இரண்டு நபர்களை நாம் பார்க்கிறோம். பவுலும் பர்னபாவும் ஆண்டவருடைய அனுபவத்தை பெற்ற பிற்பாடு நற்செய்தி அறிவிக்க செல்கிறார்கள். யூதர்கள் அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை, உறவினத்தார்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். யூதர்கள் எதையும் எதிர்பார்க்கிறார்கள், எதையாவது மாற்றம் வர வேண்டும் இந்த உலகத்திலே. ஆனால் புறவினத்தார்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள், இதைதான் கொண்டு செல்கிறார்கள். பர்னபாவும் பவுலும் ஆண்டவருடைய அனுபவத்தை கொண்டு செல்கிறார்கள். நீங்கள் நல்லவர்களாக வாழ வேண்டும் என்றால் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள், இயேசுவை பெற்றுக்கொள்ளுங்கள், இயேசுடைய வாழ்வை வாழுங்கள் என்று சொல்கிறார்கள். யூதர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, புறக்கணிக்கப்படுகிறார்கள். உறவினத்தார்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள், மகிழ்ச்சியாக வாழுகிறார்கள். ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்தவர்களை நினைத்து பார்ப்போம். நமக்கு எத்தனையோ ஜபங்கள், எத்தனையோ வழிபாடுகள், திருப்படிகள் எல்லாம் இருக்கிறது. ஆண்டவருடைய அனுபவத்தை நான் பெறுகிறேனா? ஆண்டவருடைய சிந்தனை, வார்த்தைகள், செயல்கள் எனக்கு ஒரு அனுபவத்தை கொடுக்கிறதா என்று அந்த அனுபவம் நம்முடைய வாழ்வாக மாற இத்திருப்படியிலே சிறப்பாக ஜெபிப்போம். ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாம் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவரே, காணிக்கைகளை கனிவுடன் புனிதப்படுத்தி அருள உம்மை வேண்டுகின்றோம். இந்த ஆன்மீக பலியின் காணிக்கை ஏற்று எங்களை உமக்கு நிலையான கொடையாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம்.
ஆண்டவரே, காலத்திலும் உம்மை புகழ்ந்து வைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்தாவாகிய கிறிஸ்து பலியான சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் இறுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மை கையெடுத்து உமது திருமுன் இடையராது பரிந்து பேசி எங்களை பாதுகாத்து வருகிறார். பலியானவர் இனிமேல் சாக மாட்டார், கொலை செய்யப்பட்டவர் என்றென்றும் வாழ்கிறார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறு ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் மது ஆட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசீர்வதிக்கப்பட்டவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு வைமாறுவனவாக அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என்னுடன். அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக மௌனமாக ஜெபிப்போம். இன்று திருப்பலியை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற குடும்பங்களோடு இணைந்து நாமும் ஜெபிப்போம். தன்னுடைய பிறந்த நாளில் நன்றி சொல்லி ஜெபிக்கிற ஜான் ஜோசப் கென்னடி அவர்களுக்கு இறைவன் செய்த நன்மைகளுக்காக நன்றி சொல்கிறார்கள். அவர்களோடு இணைந்து நாமும் ஜெபிப்போம். அத்தோடு ஆல் ஆனந்தராஜ், வசந்தா மேரி குடும்பத்திற்கு மாதா வழியாக இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் நன்றி சொல்லி திருப்பலியை கொடுக்கின்றார்கள். இவர்களுக்காகவும் கஸ்பார் எல்ஸ்பத் ராணி குடும்பத்திற்கு அன்னை மரியாள் வழியாக இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் பிள்ளைகளின் படிப்பு உடல்நலத்திற்காக ஜெபிக்கிறார்கள். இவர்களோடு இணைந்து நாமும் ஜெபிப்போம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் அவை நினைவு கூர்ந்தாலும் எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் லாரன்ஸ் பைஸ், எல்லா திருநிலையினராக அனைவரோடும் உம் திருவை அன்பில் நிறைவு பெற செய்திருந்தோம். மேலும் உயிர்களும் எதிர்நோக்குடன் உயிர் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயின புனித மிக்க மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர், நம்முடைய பங்கின் பாதுகாவடி
குழந்தை இயேசுவின் புனித தெரேசா மற்றும் புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் வருட மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வந்த இறைவனாகிய தந்தையே தூய ஆவியாரின் ஒன்றிற்கு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிவுடன் சொல்வோம். உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் நடமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கிருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை எல்லாம் பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றுமை அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை எல்லாம் போக்குகின்றவர். இவருடைய விருந்துக்கு அழைக்க பெற்றிருக்கிற நாம் அனைவரும் பேறு பெற்றோர்.
மழைக்கால ஜெபம். இறைவனாகிய தந்தையே, விண்ணிற்கும் மண்ணிற்கும் ஆண்டவரே, நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் உம்மாலேதான். ஒரு சாயலாக மனிதனை படைத்து நான் தன் உழைப்பால் படைப்பு தொழிலில் உம்மோடு சேர்த்து மண்ணின் வளமை நின்று கனித்தர செய்ய வேண்டும் என திருவுளமானேன். மக்களாகிய நாங்கள் எங்கள் அவல நிலையையும் பலவீனத்தையும் உணர்கிறோம். உம்மாலன்றி எங்களால் ஒன்றும் செய்ய இயலாது. அன்பு தந்தையே, நீர் எல்லோர் மீதும் கதிரவனை தோன்ற செய்கின்றீர், எல்லோர் மீதும் மழை பொழிய செய்கின்றீர். இக்காலத்தில் வறட்சியால் பாதிக்கப்பட்ட எங்கள் அனைவர் மீதும், அதனால் பெரிதும் துன்பப்படுகிறவர்கள் மீதும் இரக்கம் காட்டியறோம். மக்களுக்காக பரிந்து பேசிய இறைவாக்கின எலியாசின் மன்றாட்டுகளுக்கு செவி சாய்த்தது போல உமது திருச்சபை நம்பிக்கையோடு செய்யும் ஜபங்களுக்கு கருணை போட்டு செவி சாய்த்தருளோம். மக்களும் மிருகங்களும் பாதுகாக்கப்படவும், மரங்கள் பூத்து குலுங்கி கனிகள் தரவும் நாங்கள் ஆவலோடு எதிர்பார்ப்போம் மழை வறண்ட மண் மீது விண்ணிலிருந்து பொழிய செய்தோம். இம்மழை உம் அருளுக்கும் ஆசிருக்கும் அடையாளமாய் இருக்கட்டும். இறக்கத்தால் ஆறுதல் அடையும் நாங்கள் விண்ணும் மண்ணும் தரும் ஒவ்வொரு கொடைக்கும் உம்முடைய தூய ஆவியார் தரும் தாக சாந்திக்கும் நன்றி கூறுகிறோம். நித்திய வாழ்விற்கு பெருக்கெடுத்தோடும் உயிருள்ள நீராக உமது அன்பை எங்களுக்கு காட்டியறிய உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரையும் தூய மறை நிகழ்வின் படைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் நமது நினைவாக நாங்கள் செய்யுமாறு உம் திருமகன் கட்டளையிட்டவை எங்களை அன்பின் வளர்ச்சிக்கு இட்டு செல்வனமாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. சென்று வாழ்வோம். திருப்பலி நிறைவேறிற்று. அம்மா
மக்கள் எங்களுக்காய் மன்றாட வேண்டும் அம்மா. நமது திருத்தந்தை ஆயிரங்கள் குருக்கள் பங்கு தந்தை மக்களை கருத்துக்காக ஜெபிப்போம். எங்களுடைய இருக்கிற எங்கள் தந்தையை முழுமையை செய்தாலும் போற்ற பெறுக. எங்கள் ஆட்சி வருக. புது திருவனம் எங்களுடைய நிறைவேறுவது போல மக்களிலும் நிறைவேறுக. அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்கு ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆசி பெற்றவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. இடைவிடா சகாய மாதாவே, தங்கித் பாதுகாவதியான குழந்தை இயேசுவின் புனித திரேசாவே, இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. அரியே வாழ்க. புகழுக்குரிய தூய்மை கருணைக்கு எல்லா ஆராதனையும் புகழும் மாற்றியும் தந்தை மகன் தூயாவியின் பெயராலே